வெல்கம் டு ரகு ரியாக்ஷன். இன்னைக்கு இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம் அப்படின்னு நேத்துல இருந்து ஒரே ஒரு வேர்டு தாங்க இப்போ தமிழ்நாடு ஃபுல்லா ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு. என்ன வேர்டு அப்படின்னு பாத்தீங்கன்னா, தம்பி போங்க தம்பி, இந்த ஒரு வேர்டு தான். அது எங்கிருந்து வந்தது, எதுக்காக வந்தது அப்படின்றத வந்து இந்த வீடியோ அப்படியே காட்டுறேன் பாருங்க. புதிய அரசு அவ்வளவுதான் போகுது வேலை போகுது வேலை போகுது வேலை உண்மைதாங்க. அது நேற்று வந்து பாத்தீங்கன்னா நம்ம சீமானோட கிட்ட வந்து இந்த புதிய தலைவர் நிருபர் வந்து கேள்வி கேட்கிறாரு, அரசு எப்படி இருக்கு, அது புதிய அரசு அப்படின்ட்டாரு. வேற ஏதாவது கேள்வி கேட்கிறாரு, அது சிம்பிளா முடிச்சாரு. தம்பி போங்க தம்பி, வேற வேலை இருந்தா பாருங்க தம்பி அப்படின்ட்டாரு. ஏன்னா எப்படி இந்த மனுஷனை எப்படி ஆக்கி விட்டுருச்சு இந்த மீடியா வந்து சாதாரண விஷயம் கிடையாதுங்க. ஏன்னா அது ஒரு காலத்துல வந்து பாத்தீங்கன்னா 2 கட்சிக்கு அப்புறம் வந்து நம்ம சீமானன் தான் வந்து டாப்ல இருந்தார். ஏன்னா அவரோட பேச்சு எல்லாம் நிறைய பேருக்கு பிடிச்சிருந்தது. அதனால வந்து அடுத்ததான் வந்து அவரை தான் பண்ணணும், சிஎம் பதவியில் உட்கார வைக்கிறன்ற அளவுக்கு இருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த மீடியா அங்கே சேர்ந்து என்ன பண்ணுச்சு, அவரை வந்து பேட்டி எடுத்து அவர் வாயில என்னென்ன இருக்கோ அப்படின்றத கிளறி லாஸ்டா ஒரு டம்மி பீஸாவே ஆக்கி விட்டுச்சு இந்த மீடியா. அதே மாதிரிதான் வந்து நம்ம கேப்டனையும் அப்படிதான் ஆக்கினாங்க. அதனால வந்து இந்த மீடியா வந்து சாதாரண விஷயம் கிடையாது. மீடியால பேசுறதுன்றது உண்மையிலேயே வந்து நம்மளோட கோவத்தை ஆளுங்க அங்கே கொட்டுறோம். பட் அதை வேற மாதிரி சித்தரிச்சு நம்மள வந்து லாஸ்ட்ல டம்மி பீஸ் ஆக்கிடுவாங்க. ஆனா விஜயனை வந்து அந்த இடத்துல வந்து செம்ம தெளிவா இருந்தாருங்க. இது வரைக்கும் சரி எந்த மீடியாவுக்கும் பேட்டியே தரல. அதனாலதான் வந்து என்ன போட்டிருக்காங்க, ஊர் விட்டு தாயா கரெக்ட் அப்படின்ற உண்மைதான். விஜயனா ஜெயிச்சதுக்கு இன்னொரு காரணமும் அதுதான். ஏன்னா நம்ம ஆளுங்க அங்க கொட்டிடுவோம், அதை வந்து அவங்க வந்து காமெடியா எடுத்துக்குவானுங்க எப்பவுமே சரி முடிஞ்ச வரைக்கும். அதனாலதான் வந்து நம்ம கவுண்டமணி சார் அவரை வந்து ரொம்ப பிடிக்கும். ஏன் தெரியுங்க, இது வரைக்கும் சரி ஒரு மீடியெல்லாம் ஒரு பேட்டியே தரலங்க. அதனால ஒரு ஸ்டாப்ல இருக்காரோ, அது கூட ஒரு காரணமா இருக்கலாம். அதனால இப்போ என்ன போட்டிருக்காங்கன்னா, ஓட்டு தான் கரெக்ட் அப்படின்னாங்க. ஏன்னா நிறைய மீடியா அங்க வந்து என்ன பண்றாங்க, ஆளுங்கட்சி சப்போர்ட் பண்றாங்க, இல்ல அவங்களோட மிரட்டலுக்கு சப்போர்ட் பண்ணி என்ன பண்றாங்க, எதிர்கட்சியா இருக்கிறவங்க வந்து டம்மி பீஸ் ஆக்கிறாங்க. அவங்க பேசுற சீரியஸான விஷயங்களை வந்து காமெடி ஆக்கி அதை ஒரு ட்ரோல் பண்ணி அவங்கள மக்கள் மனசுல இருக்கிற அவங்கள வந்து டம்மி பீஸ் ஆக்கி காமெடி பீஸ் ஆக்கி விட்டாங்க. டம்மி பீஸோட காமெடி பீஸ் ஒரு காமெடி பீஸ் அப்படிதான் வந்து ஆக்கி விட்டாங்க. லாஸ்ட்ல சீமானையும் வந்து அப்படிதான் ஆக்கி விட்டாங்க. எனக்கு 15 வருஷம் வந்து மக்களுக்காக செய்யணும் அப்படின்னு வந்தாரு. லாஸ்ட்ல அவரு அப்படி ஆக்கி விட்டாரு. அவருக்கும் தெரிஞ்சு போச்சு இனிமேல் வந்து மீடியாவில் வந்து பேசக்கூடாது அப்படின்ட்டு. இதுல இன்னொரு விஷயம்னா, புதிய தலைமுறை சொல்லியிருக்காங்க அப்படின்றாங்க, புதிய தலைமுறையில நியூஸ் வந்திருக்குன்றாங்க. உண்மையா போய் நம்மளுக்கு தெரியல. என்னன்னா விஜயனா வந்து நம்ம சிஎம் இருக்காருல்ல, அவர் எப்போ வந்து மீடியால பேட்டி தர்றாரோ அப்பதான் வந்து நான் பேட்டி தருவேன் அப்படின்னு சொன்னதா அப்படின்னு சொல்றாங்க. உண்மையா போய் ஆனா சீமானுக்கு தெரிஞ்ச ஒரு சில விஷயங்க தெரிஞ்சவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, அப்படிலாம் ஒண்ணுமே சொல்லவே இல்லை அப்படின்றாங்க. எந்த அளவுக்கு உண்மைன்றது நம்மளுக்கு தெரியல. ஆனா உண்மையில மீடியான்றது ரொம்ப ஆபத்தான ஒரு விஷயங்க. அதுதான் சொல்றேன், அவங்க மீடியா நினைச்சா ஒருத்தர் ஹீரோவா ஆக்கலாம், ஒருத்தர் ஜீரோவா ஆக்கலாம். அந்த மாதிரிதான் வந்து லாஸ்ட்ல சீமான் ஆக்கி விட்டாங்க. அதனால இனிமேல் வந்து விஜயநாடு தான் ஃபாலோ பண்ண போறேன் அப்படின்னு போட்டிருக்காங்க. உண்மையிலேயே அப்படி பண்ணாங்க, உண்மையிலே ஒரு சரியான ஒரு விஷயங்க எனக்கு தெரிஞ்சுங்க. ஏன்னா வந்து எதுக்காக சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நிறைய இடத்துல சீமான் வாயை விட்டு தான் வந்து மாட்டிக்கிட்டாரு. அதனால வந்து விஜயனா ஸ்டைல் பண்ணணும் அப்படின்னு வந்து நானும் வந்து கேட்டுக்கிறேன். அதே மாதிரி ஒருத்தர் ஒரு விஷயம் வந்து ஒரு சிஎம் பண்றாருன்னும் போது அவரா இருக்கட்டும், சீமான் பிடிச்சவங்களா இருக்கட்டும், எல்லாரும் ஆதரிக்கணும், அவங்களோட கருத்துக்களை சொல்லணும். அப்படி பண்ணாதீங்க, இப்படி பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்ட்டு. அவங்க பண்ண விஷயங்களே எதிர்த்து ட்ரோல் பண்றது, அதை மாதிரி பண்றது வந்து தப்பான விஷயங்க. எக்ஸாம்பிளுக்கு வந்து சாட்டான்னு ஒருத்தர் இருக்கான், சரிங்களா? அவன் என்ன பண்றான்னா, சிஎம் பண்ற முதல்ல வந்து விஜயன் வந்து மரியாதைலாம் பேசியிருந்தான். இப்ப சிஎம் தெரிஞ்சுன்னா அவர் பண்ற ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து எதிராகவே பேசிட்டு இருக்கான். இப்ப அவனை பத்தி அவனை பத்தி மக்கள் மனசுல, மக்கள் விடுங்க, ஏன்னா யங் ஜென்ரேஷன் தான் முக்கியம். ஏன்னா அடுத்த தலைமுறைக்கு நம்ம, ஏன்னா நாங்க ஒரு இது பாதி கடந்துட்டோங்க. ஏன்னா இனிமேல் வர தலைமுறையை வந்து எப்படி இருக்கும், நம்ம அவங்க மனசுல மக்கள் எப்படி இருக்காங்க அப்படின்றது ரொம்ப முக்கியங்க. அதனால விஜய் ஜெயிச்சது காரணமா தான். ஏன்னா வந்து நிறைய சின்ன பசங்க மனசுல அவர் இடம் பிடிச்சிருந்தாரு. அவர் நடிச்ச படம், அவர் பேசின விஷயம், அவரோட ஸ்டைலு, அவர் நடந்துகிட்ட விதம் எல்லாமே சேர்ந்து சின்ன பசங்க வந்து பெரியவங்க வரைக்கும் மனசுல இடம் பிடிச்சாரு. அதனாலதான் ஜெயிக்கிறதுக்கும் கொஞ்சம் ஈஸியா இருந்தது. இப்ப சாட்டை அவன் பண்ற வேலை, அதாவது வந்து ஆளுங்க டிஎம்கே பத்தி அவன் பேசலாம் எனக்கு தெரியல, ஏன்னா நான் வெளியெல்லாம் பார்க்கறது கிடையாது. என்ன பண்றேன், இப்ப பாரு சிஎம் விஜயனை பத்தியே பேசுறான். அதனால வந்து மக்கள் மனசுல அவன் பண்ற அந்த தப்பு பாருங்க எப்படி இருக்குன்னு யங்ஸ்டர்ஸ் காட்டுறேன். ஒரு வீடியோ ஒன்று வந்திருக்கு.
இதுதான் பண்ணி வச்சிருக்கான் இவன். அதாவது அவன் அவனுக்காக பண்றானா இல்ல கட்சியை அடிக்கிறதுக்கு பண்றானா காசுக்காக பண்றான் எதுக்குன்னே தெரியல. இந்த மாதிரி பேசி பேசியே வந்து சீமானன் வந்து இந்த நிலைமைக்கு கூட்டு வந்துட்டான். ஏன்னா நிறைய பேர் சொல்றது உண்மைதான். ஏன்னா வந்து 4% வந்து இவன் பேச்சின பேசால வந்து 0ல இருந்து விட்டான். அதனால சீமானன் இந்த மாதிரி ஆளுங்களை வந்து தள்ளி வச்சுட்டு இந்த மாதிரி ஆளுங்க முக்கிய பேசாத, நம்ம என்ன பண்ண போறோம், அதாவது ஒரு அரசாங்கம் பண்ணுச்சுன்னா அது இப்படி பண்ணாதீங்க இப்படி பண்ணா சரியா இருக்குன்னு சொல்லலாமே தவிர அவங்க பண்ணதை குறை சொல்லிட்டு இருக்க கூடாது. அப்படி குறை சொல்லி தான் அவரை இந்த நிலைமைக்கு வந்து விட்டாங்க. மறுபடியும் வந்து சாப்பிட்டு அதே மாதிரி தப்பு பண்ணிட்டு இருந்தாங்கன்னா இன்னும் வந்து என்ன பண்ணா மக்களுக்கு வெறுப்பு தாங்க வரும். சரிங்களா? அதை சொல்றேன், பூனைக்குட்டியை தடவிட்டே இருந்தேன்னு வச்சுக்கோங்க, அதுக்கே வந்து வெறுத்துருவாங்களா, செத்து போயிடுவாங்க. அதே மாதிரிதான் அதை விட்டுட்டு மக்களுக்கு என்ன பண்ணலாம், அரசாங்க சைடுல என்ன பண்ணலாம், நீங்க வரணும்னு ஆசைப்படுறீங்க, அப்ப மக்களுக்கு என்ன பண்ணணும். ஏன்னா வந்து தொலைநோக்கு பார்வைன்றது அடுத்த வருஷம் அடுத்த வருங்காலங்களில் மக்கள் தொகை அதிகமாகுது, உணவு உற்பத்தி நம்மளை சுத்தி எல்லா விஷயம் வந்து அதிகமாகிட்டு தான் தேவை இருக்கு. அதுக்காக என்ன பண்ணலாம் அப்படின்ற விஷயங்களை மட்டுமே யோசிக்கணுமே தவிர சிஎம் அப்படின்ற ஒருத்தரையே வந்து டார்கெட் பண்ணக்கூடாது. இப்போ ஓரளவுக்கு சீமான் அண்ணா வந்து பாடி இருக்காருன்னு நினைக்கிறேன். அதனால வந்து இன்டர்வியூ அதில் வந்து கொடுக்கும் போது பார்த்து கொடுக்கணும். அதனாலதான் நம்ம விஜய் அண்ணா எப்பவுமே வந்து அந்த விஷயத்துல வந்து ரொம்ப தெளிவா இருப்பாரு. முதலே சொன்ன மாதிரிதான் அவர் ஜெயிக்கிறதுக்கான காரணமும் வந்து இதுதான். அதிகம் பேசாம எங்க எதுக்காக பேசணும், நம்மளுக்கான பேசுறதுக்கான வாய்ப்பு எப்போ வருமோ அப்பதான் பேசணுமே தவிர தேவையெல்லாம் பேசணும். அதனாலதான் அவர் பாருங்க ஆரம்பத்துல பேசல, மன்ற இதுல பேசியிருப்பாரு, நம்ம மாநாடு அங்கங்க மாநாடு அதெல்லாம் பேசியிருப்பாரு. மற்றபடி தேவையில்லாம எங்கேயுமே பேசியிருக்க மாட்டாரு. அதுக்கப்புறம் இப்ப சிஎம் ஆயிட்டாரு. ஏற்கனவே மைல்டாதான் பேசுவாரு, அவருக்கு பேசுறதுக்கான இடம் வந்துருச்சு. சரிங்களா? அதனால வந்து இப்ப அவர் பேசுறாரு. 4 நாள்ல வந்து எதுவுமே பண்ண, லாஸ்ட் பயங்கர 30-40 வருஷம் ஆட்டாங்க, அவங்களாலேயே ஒண்ணும் பண்ண முடியலங்க. 4 நாள் வந்துட்டு அவர் மனுஷன் எல்லா சிறந்து கேள்வி கேட்டுட்டு இருக்கானுங்க பல யூடியூபர்ஸ். அவனுங்களாம் வயிற்றுக்கு என்னத்த சாப்பிட்றான்னு நம்மளுக்கு தெரியல. பட் சீமானன் வரணும்னு ஆசைப்படுறாரு, மக்களுக்கு செய்யணும் ஆசைப்படுறாரு. உண்மையிலே நல்ல விஷயம் தான். ஏன்னா வந்து எனக்கு தெரிஞ்சு டிஎம்கே ஏடிஎம்கே கண்டிப்பா வந்து அழியணும் தான் எல்லாம் நினைச்சிட்டு இருக்காங்க. 2 பேருமே பண்ணல. பட் டிவிக்கே நான் தமிழர் கட்சி வரட்டும், மாத்தி மாத்தி வரட்டும், உண்மையே தப்பே கிடையாது. ஏன்னா அவரும் சீனா தான் வந்திருக்காரு, மக்களை வந்து ஒரே மாதிரி தான் பாக்குறாரு. நம்ம விஜய் நான் சொல்லவே தேவையில்ல. அதனால வந்து எதிர்கட்சியாவது அவங்க வந்து உட்காரட்டும். ஏன்னா மக்களுக்கு தான் நல்லது செய்ய போறோம், வேற யாருக்கு. அதனால வந்து அவர் பண்ணது உண்மையிலேயே ரொம்ப நல்ல விஷயங்க எனக்கு தெரிஞ்சு. அதனால வந்து மக்களுக்கு என்ன பண்ணலாம் அதை பத்தின யோசனைகள், அதை சுற்றியே இருக்குமே தவிர அரசாங்கத்தை பண்றது குறை சொல்லாம அவங்களுக்கு ஐடியாஸ் தரலாம். இந்த மாதிரி வேலைகள் பண்ணா மட்டுமே வந்து நான் தமிழர் கட்சி அடுத்த இதுக்கு வர முடியுமே தவிர, இல்லைன்னா இந்த மாதிரி வந்து ஷார்ட்டா அந்த மாதிரி ஒரு சில ஆளுங்க இன்னும் நிறைய பேர் இருக்காங்க, அவங்க பேர்லாம் நம்மளுக்கு தெரியல. ஏன்னா அவங்களாம் வந்து ஃபுல்லா வந்து ஆளுங்கட்சியே வந்து இப்போ குறை சொல்லி தான் வெளியே போடுறாங்க தவிர மற்றபடி நாங்கள் என்ன பண்ண போறோம், எந்த சைட்லேருந்து பார்க்க போறோம், மக்களுக்கு அடுத்த தேவை என்ன அப்படின்றத பற்றி யாருமே பேசுறது கிடையாது. அதை சீமானனை பார்த்து இந்த மாதிரி பண்ணுங்க மக்களுக்கு தேவை என்ன அந்த மாதிரி ஐடியாஸ்லாம் சீமானனுக்கு சொல்லி சீமானனை வந்து மீடியா வாயெல்லாம் வந்து சொல்லுவாங்க. அவர் கூட சொல்ல தேவையில்லைங்க, தெரிஞ்சவங்க வச்சு எவ்வளோ பேர் பேசுறானுங்க. தப்பா பேசுறதா நம்ம நினைச்சு பாய்சனை கூட மெடிசன் ஆக்கலாம். அது மாதிரிதான் சீமானன் கூட இருக்கலாம் பாய்சனை அவர் நினைச்சா மெடிசன் ஆக்கலாம். அந்த மாதிரி பண்ணாருன்னா கண்டிப்பா வந்து நாம் தமிழர் கட்சி வரதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. பட் இதை பத்தி பேசணும் அப்படின்னு தோணுச்சு. ஏன்னா இப்ப அவரோட வார்த்தை தான் வந்து ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு. ஆனா போங்க தம்பி அப்படின்ற வார்த்தை எப்படி இந்த மனுஷன் எப்படி ஆக்கி விட்டாங்க. அதனால வந்து இதை பத்தி பேசணும்னு தோணுச்சு, அதான் பேசினேன். மறுபடியும் அடுத்த ஒரு வித்தியாசம் சொல்லி தந்துட்டு அதிகம் உங்கள்கிட்ட ஒரு டாட்டா பை.